ட்ரெயின் ட்ராவல் நான் நிறையா பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட் ஏசியில் அது கூப்பேயில் போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம ஃபஸ்ட் ஏசியில் புக் பண்ணால் ஒன்றா இந்த மாதிரி 4 பெர்த் கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி கேபின் கிடைக்கும். இல்லைனா இந்த கூப்பே இது 2 பெர்த் கம்பார்ட்மெண்ட் வித் லாக்கபிள் டோரோடு இருக்கும். நம்ம ஃபீடிங் மதராக இருக்கும் அப்படின்னா இது நல்ல ஒரு ஆப்ஷன். ஏன்னா ஒரு ரூமில் 2 பேர் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் புக் பண்ணும்போது பார்த்தோம்னா 2 லோயர் புக் பண்ணிட்டோம். அதனால் ஒருத்தருக்கு கேபின்லையும் இன்னொருத்தருக்கு தான் கூப்பேலையும் வந்துருந்துச்சு. நாங்கள் போனது பார்த்தோம்னா வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸில், அதுவும் பகலில் தான் வந்து போயிருந்தோம் திருப்பூர் டு சென்னைக்கு. அதனால் சரி ஒரு லோயர் இருந்ததுனாவே நமக்கு போதும், தூங்கவா போகிறோம் அப்படின்றது தான் நாங்கள் நினச்சிருந்தோம். என் ஹஸ்பண்ட்க்கு கூப்பையில் கீழே கிடச்சிருந்தது, மேலே வந்து யாருமே இல்லாமல் தான் இருந்தாங்க. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே இருந்தோம். கடைசியில் பார்த்தோம்னா சேலமில் ஒருத்தர் ஏறினார். அவருக்கு வந்துட்டு லோயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டார். நல்லதாக போச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கேபினில் வந்திருந்த லோயரை அவருக்கு கொடுத்துட்டோம். அவர் அங்கே போயிட்டார். நாங்கள் வந்து இந்த கூப்பே எடுத்துக்கிட்டோம். இந்த ட்ரெயினில் ஒரே ஒரு கூப்பே இருந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம். நம்ம கூப்பேனாலும் சரி, இந்த 4 பேர் இருக்கிற மாதிரி கேபின் கிடைச்சாலும் சரி, இங்கே வந்து அப்பரில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம மேலே ஏறுறதுக்கு. ஏன்னா மற்ற செகண்ட் ஏசி தேர்டு இது மாதிரிலாம் போகும்போது வெறும் கம்பி தானே இருக்குது. அதுக்கு பொதுவாக இது இந்த மாதிரி இருக்குது. அதனால் ஈஸியாக ஏறி போகிறதுக்கு கொஞ்சம் இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நம்ம செகண்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணும்போது வெறும் பெட்ஷீட்டும் பில்லோ மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தோம்னா கூடவே எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி விரிக்கிறதுக்கு கம்பளியும் சேர்த்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஒயிட் டவலும் இருக்குது, டஸ்ட்பின். அதை விட இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் விட லோயர் பெர்த்தில் பார்த்தோம்னா அகலம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் படுக்கிறதுக்கு இது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. எப்போ நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலும் நமக்கு லோயர் கிடச்சிருக்கு அப்படின்னா அப்பரில் இருக்கிறவங்க எங்களுக்கு கொஞ்சம் லோயர் விடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா லோயர் தான் வேடிக்கை பார்த்துட்டு வர்றதுக்கு, இன்னும் வந்துட்டு மேலே ஏறி போக முடியாமல் கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க லோயரை கேட்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் நிறைய பேர் மாற்றிக்கிறதுக்கு ஓகே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தோன்னா நாங்கள் இப்படி தான் புக் பண்ணியிருக்கோம், எனக்கு இந்த பெர்த்து தான் வேணும்னு கன்ஃபார்மாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபீடிங் மதராக இருக்கீங்க அப்படின்னா இந்த கூப்பே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைவசியாக தான் இருக்கும். இந்த ட்ரெயின் ட்ராவலில் எனக்கு பிடிக்காத ஒன்றுன்னா சாப்பாடு தான். அதனால் வீட்டிலருந்தே சமைச்சு எப்போ போனாலும் எடுத்துகிட்டு போயிடுவோம். இன்றைக்கும் பார்த்தோன்னா சமைச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே போய் சாப்பிட்டோம். காலையில் 8 மணிக்கு நாங்கள் திருப்பூரில் ட்ரெயின் ஏறினது. கரெக்டாக 4 மணிங்கும்போது பெரம்பூர் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம்.